ஜான் அப்படின்றவர் சுமார் 40,000 ரூபா கொடுத்து அதை மீட்கிறதுக்காக அவர்கிட்ட ஒரு லொக்கேஷன் வாங்கி நான் உங்களை நேரில் பார்க்க வரேன்னு போன இடத்துல யாருமே இல்லை. ஒரு 2 ஸ்கூட்டரில் யாருன்னே தெரியாத ஒரு 2 பேர் இவங்கள ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இதை பயந்து ஜான் அவரோட கார் எடுத்துகிட்டு மிக வேகமாக தப்பிச்சு போயிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இவர் மாட்டினாரா இல்லையா, அதுக்கப்புறம் அந்த ஸ்கேமர் என்ன பண்ணார், இவர் இதனால் என்னென்ன கஷ்டப்பட்டார் அப்படின்றத பற்றி முழுசாக பார்க்க போகிற வீடியோ தான் இந்த பார்ட் 2. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்டோட காலில் ஏறி அந்த இடத்த விட்டு போறாரு. அந்த ஸ்கூட்டி இவங்களை விடாம பின்னாடியே சேஸ் பண்ணி வந்துகிட்டே இருக்காங்க. இதனால இவங்க 2 பேரும் ரொம்ப பயந்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது ஜான் வந்து அக்ஷய் சுரேஷ்க்கு மெசேஜ் பண்றாரு. ப்ரோ நீங்க எங்க இருக்கீங்க, இந்த இடத்துல யாருன்னே தெரியல, ஒரு 2 பேரும் எங்களை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க, என்ன ப்ரோ நடக்க, எதுவும் கிட்னாப் எதுவும் பண்ணுறீங்களா, நான் போலீஸ் கால் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன். ப்ரோ அது என்ன ப்ரோ யாருன்னே தெரியலன்னா அதுக்கு நான் என்ன ப்ரோ பண்ண முடியும், நீங்கள் எதுவும் போலீஸ்க்குலாம் எதுவும் கால் பண்ணாங்க ப்ரோ, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நான் வரேன் அப்படின்னு சொல்லி அக்ஷய் சுரேஷ் கேட்காரு. ப்ரோ நீங்கள் எல்லாம் வர வேண்டாம் ப்ரோ, நான் வந்து உங்கள் இடத்துக்கு வரேன், நீங்கள் எனக்கு ப்ராப்பரான லொக்கேஷன் இருப்பீங்க, இல்லைன்னா எனக்கு அந்த காசு வேண்டாம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஜான். இந்த நேரம் அக்ஷய் சுரேஷ் ப்ரோ ஒன்றும் இல்லை, அப்போ நான் வந்து உங்களுக்கு பப்ளிக்கான ஒரு ஸ்பாட்டே சொல்கிறேன், நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க ப்ரோ, இந்த மாதிரி நான் இந்த KTM ஷோரூம் அப்படின்ற ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது பெங்களூரில், அது வந்து ஒரு மெயினான இடம் தான், அந்த இடத்துக்கு நீங்கள் என்னை பார்க்க வாங்க ப்ரோ, நான் அங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அக்ஷய் சுரேஷ் சொல்கிறார். ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு கரண்ட் லொக்கேஷன் அனுப்புங்க அப்படின்னு கேட்டோன்னே கரண்ட் லொக்கேஷனை அக்ஷய் சுரேஷ் அனுப்புகிறாரு. அதுக்கு வாங்கினதுக்கப்புறம் ஜான் வந்து ஓகே இவரை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த ஸ்கூட்டியில் வந்தவங்களை காணும். அவங்க இவங்களை ஃபாலோ பண்ணவே இல்லை. இவங்களுக்கு வந்து புரியல இது யார், உண்மையிலே அவங்களோட ஆளா இல்லைன்னா நம்ம தான் எதுவும் தேவையில்லாமல் பயந்துட்டோமா. ஜானுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. ஜான் இப்பான ஒரு முடிவு ப்ராப்பராக எடுத்துட்டாரு. நம்ம இப்போ மட்டும் அக்ஷய் சுரேஷை நேரில் பார்த்துட்டோம் அப்படின்னா அவர்கிட்ட நம்ம இது வரைக்கும் கொடுத்த காசை வாங்கிட்டு நம்ம இந்த பெங்களூரை விட்டு காலி பண்ணி போகிறதே நமக்கு பெட்டர், நமக்கு இது செட் ஆகாது அப்படின்ற முடிவுக்கே ஜான் வந்துட்டார். கரண்ட் லொக்கேஷனை வாங்கின ஜான் அக்ஷய் சுரேஷை பார்க்க அவர் சொன்ன மாதிரி அந்த KTM பிரிட்ஜ் அப்படின்ற இடத்துக்கு போய் பார்க்காரு. அங்கே அக்ஷய் சுரேஷை பார்த்தீங்கன்னா அவரோட லுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். அக்ஷய் சுரேஷ் பார்க்க தான் என்ன தான் ஒரு ஸ்லிம்மாக ஒரு சின்ன பையன் மாதிரி இருந்தாலும் அவர் அந்த இதில் ஒரு 6 பேர் இருக்காங்க, அந்த இதில் ஒரு கேங் ஸ்டார் மாதிரி. அப்படி அவர் போய் அங்கே பார்க்கும்போது மணி 12 மணி ஆகுது. அங்கே பிரிட்ஜில் யாருமே இல்லை, இருந்தாலும் அது ஒரு பப்ளிக்கான பிரிட்ஜாக இருக்குது. அந்த இடத்துல அக்ஷய் சுரேஷ் மேலே உட்காந்து ஒரு கேங்ஸ்டர் மாதிரி தெரிறாரு. இதை பார்த்த ஜானுக்கு கொஞ்சம் பயம் வருது. இருந்தாலும் நம்ம காசாச்சு நம்ம போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி, இருந்தாலும் ஜான் வந்து கொஞ்சம் தனக்குள்ள தைரியத்தை வர சொல்லி அவரோட ஃப்ரெண்டை கார்லேயே இருக்க சொல்லிட்டு நான் போய் பேசுகிறேன், சப்போஸ் எதுவும் பிரச்சனை நீ வந்து போலீஸ் கால் பண்ணிடுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து போகிறாரு. போகும்போது பார்த்தா அக்ஷய் சுரேஷ் கூட அவரோட 5 ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே தான் இருக்காங்க. அதில் இவங்க கிட்ட தமிழில் பேசி கேட்டிருந்தாங்களா அந்த ஃப்ரெண்டு இருக்கா, அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான் ப்ரோ நீங்கள் என்ன நம்பியிருக்கலாம், அப்போதே போட்டிருக்கலாம் ப்ரோ, நம்ம ஏன் ப்ரோ இது ஏதோ நாங்கள் ஏதோ ஸ்கேம் பண்ண மாதிரி நீங்கள் நினைக்கிங்க ப்ரோ, எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ, நாங்கள் பாருங்க ப்ரோ சின்ன வயசு பையங்க ப்ரோ உங்களை மாதிரி தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அப்போ வந்து ஜானே கொஞ்சம் வருத்தப்படுறாரு. சே இப்படி நம்ம சொல்லிட்டோமா, அவர் நம்ம நேரில் கேட்காரு அப்படின்னு. சாரி ப்ரோ எனக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு, அதனால தான் இப்படி பண்ணேன். ஒன்றும் இல்லை ப்ரோ, நம்ம இங்கே தமிழ் ஆட்கள் தான், இதே மாதிரி நிறைய பேர் பயப்படுவாங்க, அதனால தான் நாங்கள் இந்த காயின்ஸ் எல்லாம் இப்போ கம்மியான ரேட்டுக்கு விற்றுக்கிட்டு இருக்கோம், ஏன் ப்ரோ இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல மாதிரி கேட்டோன்னே ஜானுக்கு ஒரு மாதிரி சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சுரேஷ்ல ஜான் வந்து கேட்குறது. ப்ரோ நான் கொடுத்த காசுக்கு எனக்கு கிரிப்டோ கொடுங்க ப்ரோ, எனக்கு போகுது நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார், ப்ரோ நீங்கள் நம்ம நான் இருக்கேன் நீங்களும் இருக்கீங்க, எங்கே ப்ரோ காசு போகுது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்க ப்ரோ, ஆக்சுவலாக என்ன ஆகிட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுறது உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அக்ஷய் சுரேஷ் அவரோட கதையை சொல்ல ஆரம்பிச்சார். அதாவது நீங்களாம் கிரிப்டோ ஏன்ட்ட வாங்கி சைனாக்கு அனுப்பணுன்ற மாதிரி இருக்கீங்க ப்ரோ. ஓகே நான் வந்து ஆக்சுவலாக கிரிப்டோ எங்கே வாங்குறது தெரியுமா, நான் வந்து தாய்லாந்துலேருந்து வாங்குகிறேன். ஆக்சுவலாக நான் வந்து இங்கே பாருங்க ப்ரோ என் பாஸ்போர்ட் தான், நான் தாய்லாந்தில் தான் இருந்தேன் ப்ரோ 4 வருஷமா, அங்கே இருக்கிற காயின் வேல்யூஸ் கம்மி, அங்கே இருக்கிற காயின் வேல்யூஸுக்கு அங்கே பர்ச்சேஸ் பண்ணி எனக்கு ஒரு போர்ட்டல் மூலியமாக அந்த கிரிப்டோவை என் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்ருவாங்க, நான் இந்த கிரிப்டோவை உங்கள்கிட்ட விற்று நான் வந்து அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு அதில் நான் ஒரு சின்ன கமிஷன் எடுத்துக்கணும் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ எனக்கு வேலை. இதில் வந்து எனக்கு வந்து பெரிய லெவலெலாம் ப்ராஃபிட் இல்லை ப்ரோ. நான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காக நான் ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு கிரிப்டோ காயின் வாங்கி வச்சுட்டேன். இந்த கிரிப்டோ காயினுக்கு வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ப்ரோ, நீங்கள் வந்து போயிட்டீங்க, இப்போ என்னால் அவசரத்தில் அதை விற்க முடியலை, அதனால தான் ப்ரோ இவ்வளோ பெரிய இஷ்யூ அப்படின்னு சொன்னோன்னே இதையும் கேட்கும்போது இவருக்கு ஓரளவுக்கு ஜானுக்கு வந்து கொஞ்சம் நம்பிக்கை, அது ஓகே அப்போ நம்ம சைடும் ஃபால்ட் இருக்குது, நம்ம தான் இவர்கிட்ட சொல்லியிருந்தோம் நம்ம இப்படி வாங்குங்க அப்படின்னு சொல்லி. ப்ரோ இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ ப்ரோ காயின் இருக்குது அப்படின்னும் போது என்கிட்ட மொத்தம் வந்து 5 லட்ச ரூபா காயின் இருக்குது ப்ரோ, எனக்கு வந்து இதை இப்போ நான் விற்கலன்னு வைங்களேன், அப்புறம் நாளைக்கு எனக்கு அது பனிஷ் ஆயிரும், நான் தான் அந்த இதுக்கு ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், எனக்கு வந்து இதில் பெரிய லாஸ் ஆயிரும் ப்ரோ அப்படின்னு சொல்லி பேசுகிறார். அதுக்கடுத்து அவர் செல்லிங் காட்டுற இந்த மாதிரி இருக்குது ப்ரோ, எனக்கு இத்தனை அக்கௌண்ட்டில் இவ்வளோ கேஷ் இருக்குது, இங்கே பாருங்கள் என்கிட்ட இவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அக்சசரிஸ் காட்டுறாரு. இதை பார்த்தோன்னே ஜானுக்கு வந்து இப்போ பயம் போய்
ஆசை வர ஆரம்பிக்கு. இப்படி ஆசை வார்த்தை காட்டுறாரு. நீங்கள் வந்து இப்போ எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா போதும் ப்ரோ, எனக்கு வந்து நீங்கள் இப்போ 5 லட்சம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ஒரு 8 லட்ச ரூபாய்க்கான கிரிப்டோ கிடச்சிரும் ப்ரோ, இதில் நமக்கு என்ன ப்ரோ இருக்குது ப்ராஃபிட், நீங்களே யோசிச்சு பாருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி பேசும்போது, இவர் இவ்வளோ நல்லா பேசுகிறாரு அப்படின்னும் போது ஜானுக்கு வந்து ஓகே, அப்போ இவர் உண்மையாக தான் சொல்கிறாரு போல், நம்ம இப்போ இவர்கிட்ட பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லாமல் அடுத்து வந்து அக்சஸரிஸ் சொல்கிறார். சரி ஓகே ப்ரோ, நீங்கள் எனக்கு காசு போட்டு விடுங்க ப்ரோ, வேணால் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் கை அக்கௌண்ட்டில் எடுத்துட்டு சரி போடலாமா வேண்டாமே யோசிச்சுட்டு அடுத்து வந்து ப்ரோ இன்னும் நம்பலையா ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அடுத்து கொஞ்சம் மைண்ட் வாஷ் பண்ணுறாப்புல. அடுத்து சரி ஓகே நம்ம கூட தானே இருக்கார், நம்ம ஒரு 2 lakhs போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த 2 lakhs போடுறதுக்கு முன்னாடி சொல்கிறார் ப்ரோ எனக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு 10 மணிக்கு போடுறீங்கன்னா 10 மணிக்கு ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும், இப்போ வந்து அங்கே டைமிங் வேறு ப்ரோ, ஆனால் எனக்கு வந்து இது மாற்ற லேட் ஆகும், அது வரைக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வாங்க நான் வர ஒரு ஹோட்டல் போவோம். இதில் தான் பாருங்க ஃப்ரெண்ட், அவர் வந்து என்ன சொல்கிறார், நானே ஹோட்டல் புக் பண்ணுறேன், அந்த ஹோட்டல் வாங்க, அந்த ஹோட்டலுக்கு போய் நீங்களும் இருக்க நானும் இருக்கேன், உங்களுக்கு அங்கே வச்சு மாற்றி விடுவோம் ப்ரோ, ஏன்னா கொஞ்சம் மார்னிங் வரைக்கும் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உடனே ஜானு சரி நான் அப்போ கொஞ்சம் லேட்டாக உங்களுக்கு காசு போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லி ஜானு தெளிவாக தான் பேசியிருக்காரு. உடனே ஹோட்டல் போகிறாங்க. ஹோட்டல் போனால் இங்கே வந்து அக்சஸரிஸ்க்கு தெரிஞ்ச ஹோட்டல் மாதிரி இருக்குது. ஓ என்னோட இதிலே கொடுத்துருங்க ப்ரோ, என்னோட இதிலே ரூம் ரெண்டு கொடுத்துருங்கன்னு அந்த ஹோட்டல் மேனேஜரும் ஒரு சாவியை உள்ளேருந்து எடுத்து தனியாக கொடுக்காரு. இந்த சாவியை வாங்கினோடனே ஜானுக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது, எல்லா ரூம்லேயும் வந்து எப்படின்னா ரூமில் 205 202 அந்த மாதிரி தான் ரூம் கீஸில் வந்து இருக்குனே. ஆனால் இவங்க கொடுத்த ரூம் கீழே பார்த்தீங்கன்னா -3 -2 அந்த மாதிரி இதில் இருக்குது, மைனஸில் இருக்குது. என்னடா இது மைனஸில் எதுக்கு கீ இருக்குது, -2ன்றாங்க மைனஸ்னா ப்ரோ இது எனக்கு 2 உங்களுக்கு 3 ப்ரோ வாங்க நம்ம போவோம் அப்படின்ற. ரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மேலே இல்லை, ஹோட்டலில் பார்க்கிங் மாதிரி இருக்குது. அந்த பார்க்கிங் லெஃப்ட் சைடு கீழே போனால் அங்கே ஒரு 3-4 ரூம் இருக்குது. இதை பார்த்தோன்னே ஜானுக்கு திரும்பவும் பயம் வருது, என்னடா இது இப்படி இல்லாமல் ரூம் இருக்குது, நம்ம இத்தனை நாளாக ஸ்டே பண்ணியிருக்கோம் இப்படிலாம் இல்லை அப்படின்னா பெங்களூரில் இப்படி அதிகமாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பவும் பாருங்கள் ஜானுக்கு சரி ஓகே பெங்களூரில் எப்படி இருக்கும், நமக்கு பெங்களூரை பற்றி சரியாக தெரில போல் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாரு. ஜான் அவர் ரூமை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்காங்க. உள்ளே போய் பார்த்தா எல்லாமே ஃபேன்சியாக ஹை கிளாஸாக இருக்கிற ரூம். ஓகே இது நல்லது தான், இந்த ரூமுக்கு எவ்வளோ ப்ரோ ரெண்ட்டுன்னு பார்த்தா அந்த ரெண்டே 4000 வரும்ன்றான். ப்ரோ 4000 நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அக்சஸரிஸ் சொல்கிறேன். இதை கேட்டோன்னே ஜானுக்கு வந்து பரவாயில்ல, அது வந்து கேஷனி வரல, இவரை நம்பி பெங்களூர் வந்துட்டோம், இவ்வளோவா நம்மளை வந்து ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு பண்ணுறாரு, அப்போ இவர் நல்லவர் தான் போல அப்படின்னு சொல்லி ஜானுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நம்பிக்கை வச்சு அடுத்த அவர் ரூமில் வச்சு ப்ரோ இல்லை ப்ரோ எனக்கு ஒரு சின்ன வேலைக்கு நான் போயிட்டு வரேன், நீங்கள் இருங்க ப்ரோ நம்ம மார்னிங் மீட் பண்ணலாம், இது என் ரூம் பக்கத்து ரூம், அது வேணால் யூஸ் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்டு வேணால் யூஸ் பண்ணிக்கங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உடனே இதை கேட்ட ஜானுக்கு வந்து ஓகே அப்போ இவர் எல்லாம் உண்மையாக தான் சொல்கிறார் ப்ரோ, நான் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் எனக்கு காசு இருக்குது, நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து எனக்கு மாற்றி காலையில் வந்து ஃபஸ்ட்டு இது முடிச்சிடுறேன். ஓகே ப்ரோ எனக்கு இப்போயே போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஏன்னா அக்கௌண்ட்டில் வந்து திடீர்னு பெரிய அமௌண்ட் ஷேர் ஆகலைன்னா கஷ்டமாயிடலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னோம். சரி ஓகே ஜான் வந்து அவர்கிட்ட இருக்க 2 lakhs போட்டு விட்டுறாரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்கேமர்ன்றவன் ஸ்கேம் பண்ணும்போது எவ்வளோ அழகாக பேசி நம்மளை எவ்வளோ அழகாக பார்த்து, அதாவது பயம் வந்திருக்கு இனிமேல் இவன் ஸ்கேமர் தான், இவனை நம்பவே கூடாது, நம்ம கொடுத்த 40,000 திரும்ப வாங்கணும்னு வந்தவர் தான் ஜான். அப்படி வந்தவர்கிட்டே இவர் என்னெல்லாம் பேச முடியுமோ அதெல்லாம் பேசி உங்ககிட்ட இன்னும் எவ்வளோ காசு இருக்குது அதெல்லாம் எனக்கு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்கக்கிட்ட இருக்க அந்த 2 லட்சத்தையும் வாங்கிட்டு இப்போ அக்சஸரிஸ் வெளியே போகிறான். இருந்தாலும் ஜானுக்கு வந்து எந்த ஒரு டவுட்டுமே வரல, நம்ம ரூமில் தங்க வச்சிருக்காரு, இவர் தெரியுது, இவரோட ஆதார் கார்டை நம்மகிட்ட கொடுக்காரு, பேன் கார்டு கொடுக்காரு, எல்லாமே நம்மகிட்ட இருக்குது, இவர் எங்கே போனாலும் நம்ம பார்த்துக்கலாம், இவர் என்ன பண்ண போகிறாரு, இவ்வளோ இதாக இருக்காரு, ஹை கிளாஸான பையனாக இருக்கார், காரில் இந்த ஃபேன்சியான காரில் தான் வந்துட்டு போகிறாரு. இதெல்லாம் பார்த்து ஜான் வந்து ஏமாந்து காசை கொடுத்துட்றாரு. ஆனால் ஜானுக்கு வந்து தெரியலை 100% நம்ம ஏமாந்துருக்கோம். ஒரு சின்ன டவுட்டில் இருந்தார், ஆனால் அவரை நேரில் பார்த்து பேசும்போது எல்லாமே அவர் ஃபுல் கிளாரிட்டியாக இருக்குது. இதில் என்ன ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜானுக்கு அவரோட ஃப்ரெண்டு கூட வந்திருக்காரு, அவர் ஃப்ரெண்டுக்கு தெரியல இவர் 2 lakhs வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு அப்படின்றது. அவர் கொடுத்துட்டு அக்சஸரிஸ் வந்து ஃபோனை எடுக்காமல் கொஞ்சம் மிஸ்டேக் போகும்போது ஜானுக்கு பயம் வந்து அவர் ஃப்ரெண்டு பேசுகிறார், நான் திரும்ப ஒரு 2 lakhs அவருக்கு கொடுத்துருக்கடா, அவர் எங்கே போனான்னு தெரியல, 2,30,000 ஆச்சுடா பட்டி அப்படின்றாரு. அப்படி அவர் சொல்லும் போது தான் தெரிய வருது இவர் வந்து கொடுத்த விஷயமே. அப்போ பாருங்கள் ஜானுக்கு வந்து அவர் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட ஸ்கேமர்ஸ் மேலே நம்பிக்கை அதிகமாகிற அளவுக்கு ஸ்கேமர் பேசியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஜான் வந்து ஒரு பதட்டத்திலே இருக்காரு. மார்னிங் வந்து மாற்றி விட்டுலாம் 10 மணிக்கே சொன்னார் அப்படின்போது 8 மணிக்கு இங்கே வந்து ரூம் காலிங் பெல் அடிக்காங்க. யார் 8 மணிக்கே அடிக்கிறது அப்படின்னு சொல்லி வந்து திறந்து பார்த்தா அந்த தமிழ் S1 சொன்னால அந்த ஸ்கேமர் கூட இருந்த பையன் அப்படின்னு. அவன் வந்து ப்ரோ என்ன ப்ரோ சாப்பிட்டீங்களா, நீங்கள் வாங்க சாப்பிட போவோம் அப்படின்னு போது இவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே ஒரு 9 o'clock கிட்ட போகிறாங்க, சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த ஹோட்டல்லே ஒரு ரூம் இருக்குது அங்கே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க.
ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் ஒன்றும் பயப்படாங்க ப்ரோ இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ் ஸ்கேமரும் பேசுகிறான். அதுக்கடுத்து இப்படி ப்ரோ அப்படி ப்ரோ அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். ப்ரோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த நேரம் அக்சசரிஸ் அடிக்கான். ப்ரோ எனக்கு வந்து ஒரு பிக் ஆஃபர் இருக்குது, எனக்கு ஃபைனலாக நீங்கள் வந்து எனக்கு ஒரு 2 lakhs மட்டும் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு இதாக போட்டு விட்டுறேன், 8 lakhs போட்டுடுறேன். 8 lakhsக்கான கிரிப்டோ கொடுக்க நீங்கள் அந்த 2 lakhs மொத்தம் பாருங்கள், ஆல்ரெடி 2 lakhs கொடுத்துட்டாரு, 2,30,000 கொடுத்துருக்காரு. கொஞ்சம் மட்டும் அமௌண்ட் கொடுங்க ப்ரோ, ஒரு 2,20,000 மட்டும் கொடுங்க ப்ரோ, 220 மட்டும் எனக்கு மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அக்சசரிஸ் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் ஃப்ரெண்டு இருக்கார். அவர் ஃப்ரெண்டு வந்து ப்ரோ என்னாச்சு ப்ரோ ஏன் பதட்டமாக இருக்கீங்க ப்ரோ, இந்த மாதிரி என்கிட்ட எக்ஸ்ட்ரா காசு கேட்காங்க ப்ரோ, எப்படி ப்ரோ ஆல்ரெடி நான் 230 கொடுத்துட்டேன், எனக்கு அதே பயமாக இருக்குது, இப்போ 2.20 கேட்காங்க, எப்படி ப்ரோ என்னால் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஜான் பயப்படும்போது அவர் சொல்கிறார் ப்ரோ இதெல்லாம் ஒரு சின்ன அமௌண்ட் ப்ரோ, அவர் வந்து நினச்சாருன்னா இந்த அமௌண்ட் அப்படி பண்ணிடலாம், நீங்களே அவர் பார்த்துருப்பீங்க ப்ரோ, நானே இங்கே பாருங்க ப்ரோ உங்களுக்கு பாதுகாப்புக்காக தான் இருக்கேன், நீங்கள் நம்பணுன்றதுக்காக நானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த தமிழ் பேசுகிறவனு சொல்கிறான். சரி உங்களுக்கு தெரியுமா ப்ரோ அவரை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் ப்ரோ, எனக்கு அவர் 8 வருஷம் 10 வருஷமா தெரியும் ப்ரோ அந்த அக்சசரிஸ் அவரை, நான் அவர் கூட தான் ப்ரோ இருக்கேன், நான் என் ஃப்ரெண்டு இதே வேறு பிஸ்னஸ் பண்ணான், ஆனால் அவனுக்கு வந்து இதில் பயமாக இருந்துச்சுன்னு என்ன இன்ட்ரோ பண்ணால் இப்போ நான் வந்து அவர் கூட பிஸ்னஸ் பண்ணி கிரிப்டோவில் தான் ப்ரோ இப்போ எனக்கு வாழ்க்கையே ஓடுது அப்படின்ற மாதிரி மேஜிக்காக பேசிட்டான். இதை கேட்டோடனே ஜானுக்கு வந்து ஓகே இவர் வந்து அப்போ இவரோட ஃப்ரெண்டு நம்பலை, அதனால் அவர் ஃப்ரெண்டு அப்படி போயிட்டாரு, இவரை நம்பி இவர் கூடயே சர்வே பண்ணி ட்ராவல் பண்ணுறதுனால இவர் இன்னைக்கு நல்லா இருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்கிறேன். அடுத்து அவர் ஃப்ரெண்டு சொல்கிறேன் அந்த தமிழ்காரன் சொல்கிறேன் அவர் கொடுக்கலாம் இல்லை ப்ரோ, இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ கொடுக்கீங்க 2.20 மொத்தம் 4.5 லட்சம் ஆகுது, உங்களுக்கு நான் அதுக்கான கிரிப்டோவை கொடுத்துறேன், 4.5 லட்ச ரூபா இங்கே தமிழ்நாட்டுக்கு இந்தியாவில் உள்ள கிரிப்டோ எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை நான் உங்கள் கைக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார் தமிழ்காரன். உடனே இவருக்கு வந்து ஜானுக்கு வந்து ஓகே எப்படினாலும் நமக்கு ப்ராஃபிட் தான், சப்போஸ் அவர் தந்தால் நமக்கு ஒரு 3 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் ஆகுது, அப்படி இல்லை இவரே தந்துட்டாலும் நமக்கு அசல் கிடச்சிடும், இவர் இங்கே தானே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து அவசர அவசரமாக அவங்க வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் பேசி 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 கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டை சேர்த்து அந்த 220 ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே ரெடி பண்ணி அவர்கிட்ட கொடுக்காரு அக்சசரிஸ்ட்டை. இந்த இப்படி கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் பெரிய ட்விஸ்டே இருக்குது. இவர் இந்த தமிழ்காரன் இருப்பான்ல ஸ்கேம் பண்ணுறவன்ல தமிழ்காரன், அவனை எங்கன்னு சொல்லி ஜான் வந்து தேடுறாரு, இவர் ஃப்ரெண்ட்டையும் சொல்லிட்டு ஜானை தேடுறாரு, ஜானும் தேடுறாரு, ஆனால் அவங்கள காணும், ரூமில் எங்கேயுமே காணும், என் ரூமில் இருக்குன்னு சொல்லிட்டு தான் போனார், அமௌண்ட்டை மாத்திர வரைக்கும் இங்கே தான் இருந்து எங்கேன்னு காணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரொம்ப நேரம் தேடிட்டு அடுத்த ஹோட்டல் லெவலில் ரிசப்ஷனிஸ்ட்டாக போய் கேட்காங்க ப்ரோ எங்கள் கூட இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார்ல ப்ரோ காலையில் சாப்பிட்டு இருந்தார்ல அவரை எங்கே ப்ரோ பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ப்ரோ இல்லை அவங்க அப்போதே கிளம்பி போயிட்டாங்களா ப்ரோ, நீங்கள் வந்து அங்கே உங்கள் ரூம் போகும்போதே அவங்க கிளம்பி போயிட்டாங்க அப்படின்றாங்க. அப்போ தான் ஜானுக்கு வந்து புரிய வருது நம்ம வந்து பெருசாக ஸ்கேம் பண்ணியிருக்காங்க, நம்ம கூடயே ஒருத்தனை வச்சு நம்ம எதுவுமே பண்ண விடாமல் நம்பிக்கை ஹோப் கொடுத்து கடைசியில் 5 லட்ச ரூபா அதாவது 5 lakhs மொத்தமாக ஸ்கேம் பண்ணி காணாமல் போயிட்டார் அவர். இப்போ தான் ஜானுக்கு வந்து மிகப்பெரிய பயம் வருது. அந்த ஹோட்டலில் போய் கேட்குறேன் ப்ரோ இந்த மாதிரி எங்களுக்கு ரூம் கொடுத்தாருல அவர் உங்களுக்கு தெரியும் தானே, நீங்கள் வந்தோடனே நார்மலாக பேசுனீங்களா ப்ரோ அவர்கிட்ட அப்படின்னா ப்ரோ நீங்கள் ஹோட்டலுக்கு வர்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி தான் அவர் வந்து எங்கிட்ட ரூம் இருக்கா ரூம் அவைலபிலிட்டி இருக்கா எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ நான் அங்கே வந்து அவர் தெரிஞ்சது சரி ஆல்ரெடி வந்துட்டு போய் அதாவது இதுக்கு முன்னாடி வர்றவங்கலாம் எப்படின்னு வந்து கேட்பாங்க ரூம் கேட்பாங்க, சரி நாங்கள் அப்புறம் வரட்டு போயிடுவாங்க. ஆனால் இவர் கேட்டுட்டு திரும்பவும் வந்து கேட்டோடனே நாங்கள் அவர்கிட்ட நார்மலாக பேசினோம் ப்ரோ, நீங்கள் வந்து அதை தப்பாக நினச்சிக்க என்னாச்சுன்னு சொல்லி அந்த ஹோட்டல்காரரே இதாக கேட்கும்போது ப்ரோ இந்த மாதிரி நான் அவர்கிட்ட காசு கொடுத்துருந்தேன் ப்ரோ, காசு கொடுத்து கிரிப்டோ வாங்கலான்னு பார்த்தோம், அந்த ஹோட்டல்காரருக்கு கிரிப்டோனா என்னன்னு தெரில அப்படின்ட்டாரு. கிரிப்டோ வாங்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணோம், பட் அவங்க வந்து காசு வாங்கின பிறகு இப்போ யாரையுமே காணும் ப்ரோ, எங்களுக்கு அவங்க எப்படி கண்டுபிடிக்க சொல்லுங்க அப்படின்னும் நேத்தம் ப்ரோ நாங்களே அவங்கள பார்த்தோம், எங்களுக்கே அவர் யாருன்னு தெரியாது, நீங்கள் ஏன் ப்ரோ இவ்வளோ பெரிய காசு எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஹோட்டல்காரர் சொல்கிறாரு. இப்போ காசு மொத்தமும் காணாமல் போயிட்டு அக்சசரிஸ் ஃபோன் எடுக்கல, அந்த தமிழ்காரன் சுவிட்ச் ஆஃபு. ஸோ ஜானோட 4,50,000 டோட்டலாக லாஸ் ஆகுது. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து ஒரு டெட் எண்ட் மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், அவ்வளோதான் நம்ம காசு போயிடுச்சு இனிமேல் நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு அப்படி விட்டுருவோம். ஆனால் ஜானுக்கு வந்து அப்போ தான் ஒரு யோசனை வருது, தனக்கான ஒரு லாயர் ஃப்ரெண்டு பெங்களூரில் இருக்கார், ஒரு கஸ்டமர் தான் அவர் பெங்களூரில் இருக்கார், அவருக்கு அடித்து நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவர் அவசரமாக அவருக்கு அடிக்காரு. மார்னிங் 12 o'clock இது நடக்கு, 11:30 இவர் பணத்தை மிஸ் பண்ணுறாரு, 12 o'clock இவர் லாயர் ஃப்ரெண்டுக்கு அடிச்சு பேசுகிறாரு. லாயர் ஃப்ரெண்ட்டை நான் இந்த மாதிரி ஏமாந்துட்டேன் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்காரு. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, ஓகே நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கிளம்பி என்ன நேரில் பார்க்கவா, நான் அவனுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே லாயரை நேரில் பார்த்து நான் இந்த மாதிரி இப்படி வந்தார், இவரோட ஆதார் கார்டு தான் எனக்கு இருக்குது,
இவர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் லாயர் ஃப்ரெண்ட்டை கேட்கும்போது, இது வந்து நீங்கள் போலீஸ் மூலமாக தான் அணுகணும், மற்றபடி நீங்கள் வந்து இதை எதுவுமே பண்ண முடியாது, இது வந்து ப்ராப்பராக உங்களை ஸ்கேம் பண்ணியிருக்காங்க, இப்படி ஒரு ஸ்கேமில் படித்து நீங்கள் ஏமாறலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு கான்ஸ்டபிள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு அனுப்புகிறாங்க. அப்படி ஜான் ஃப்ரெண்ட் அனுப்புகிற அந்த கான்ஸ்டபிள் வந்து இவருக்கு வந்து என்ன நடந்துச்சு கேட்டு இவருக்கு வந்து தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போகிறான் இல்லை, இவர் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது அந்த காஃபி ஷாப்பில் தானே, அந்த காஃபி ஷாப்பில் போய் அவரை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அந்த காஃபி ஷாப்பில் இவர் வந்து எங்களுக்கு யாரும் தெரியல, வந்தாங்க காஃபி குடிச்சாங்க போனாங்க, அவ்வளோதான், இது ஒரு நார்மல் கஸ்டமர்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அந்த காஃபி ஷாப்லேயே அப்போ நீங்கள் கொடுத்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது காஃபி ஷாப்லேயே ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து இவங்களோட செல்லுக்கே அனுப்பி இதை பார்த்துக்கங்க அப்படின்ட்டாங்க. உடனே போலீஸ் பார்த்து ஓகே இது வந்து இப்படி இருக்காங்க, இந்த பசங்க ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் தெரிய வருது. அவர் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணாமல் நான் எதுவும் மூவ் பண்ண முடியாது, இதை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க தங்கி இந்த ஹோட்டலுக்கும் போகிறாங்க, கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணிக்கணும், எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிக்கணும், ஹோட்டல் போகிறாங்க. ஹோட்டல் போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை சார் எங்கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை அப்படின்றாங்க ஹோட்டலில். இப்போ வந்து ஜானுக்கும் சரி அந்த போலீஸ்க்கும் சரி மிகப்பெரிய ஒரு டவுட் வருது. இந்த ஹோட்டல்காரரு நல்லா அக்ஷய் சுரேஷை தெரிஞ்ச மாதிரி அவர்கிட்ட பேசுகிறாரு, அதாவது அந்த ஸ்கேமர் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாரு. ஆனால் இப்போ நம்ம போய் கேட்கும்போது அவர் வந்து எங்களுக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அவரை யாருன்னே தெரியாது, ஆல்ரெடி வெட்டன்னு யாருன்னே தெரியாது அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். உடனே அப்போ வந்து ஜானுக்கு வந்து பெரிய லெவலில் டவுட் வருது. எனக்கு வந்து இந்த ஹோட்டல் மேலேயே டவுட் இருக்குது சார், இந்த ஹோட்டல் மேனேஜர் மேலேயே டவுட் இருக்குது, இவர் வந்து எப்படி இப்படி பண்ணுறாரு, இந்த ஹோட்டல் மேனேஜர் மேலே எனக்கு டவுட் இருக்குது சார், இவர் வந்து நேற்று நல்லா தெரிஞ்ச மாதிரி பேசுனாரு, இப்போ என்ன தெரியாதுன்றாரு, சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டால் இல்லைன்றாரு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறது சார் அப்படின்னு சொல்லி ஜானுக்கு வந்து ஒரே டவுட், ஒருவேளை இந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற இவரும் அந்த அக்ஷய் சுரேஷோட ஆளா அப்படின்னு சொல்லி ரொம்ப டவுட்டு. போலீஸ்கிட்ட கேட்டதுக்கு போலீஸ்டே சொல்லிட்டார், நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைலோட வாங்க சார், அப்படி வந்தால் நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம், மற்றபடி எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஹோட்டலில் இதை சொல்லிட்டு, இல்லைன்னா நீங்கள் ஓனர்கிட்ட கான்டெக்ட் பண்ணி பேச வேண்டியது சார் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாரு. ஸோ ஹோட்டலில் எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல. இதுக்கடுத்த இவரை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது இவரோட ஆதார் கார்டு கொடுத்த விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது இவர் ஆதார் கார்டு இருக்குல்ல, அந்த இதை வச்சு போலீஸ் வந்து சொல்கிறாங்க, இந்த ஆதார் கார்டு அட்ரஸ்க்கு நம்ம போயிடுவோம், டேரெக்டாக போயிட்டு அவன் அங்கே தான் இருக்கானான்னு பார்ப்போம், அங்கே இருந்தால் நம்ம அங்கேயே அங்கே உள்ள லோக்கல் ஸ்டேஷனில் கூப்பிட்டு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கான்ஸ்டபிள் சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ ஜானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அது, ஓகே அவனோட வீடு அட்ரஸ் இருக்குது, ஆதார் கார்டு வந்து நம்மகிட்டே தான் கொடுத்துருங்க, ஹோட்டல்லையும் அதான் கொடுத்துருங்க, பேன் கார்டு இருக்குது, 2 அட்ரஸ் வந்து சேமாக இருக்குது. ஸோ அந்த அட்ரஸை வந்து ஃபாலோ பண்ணி போனால் அந்த அட்ரஸ் பெங்களூருக்குலேருந்து 70 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு இடத்த காட்டுது. என்னடா இது, பெங்களூர் விட்டு இவ்வளோ தூரம் தள்ளி ஒருத்தன் இதா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. உடனே அந்த அட்ரஸ்க்கு போயிடுவோம், நேரில் என்னென்னாலும் ஆனாலும் பாருங்கள் 5 லட்ச ரூபா ஏமாந்தாச்சு, இந்த இதில் காரில் பெட்ரோல் போட்டு அவங்க போக மாட்டாங்க. போலீஸ், இவங்க ஃப்ரெண்டு ஜான், இவங்க 3 பேருமே அந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அப்படி அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த இது வந்து ஒரு ரொம்ப சாதாரண ஒரு ஊர் மாதிரி இருக்குது. அதாவது ஊர் இந்த செடியெலாம் வச்சு நம்ம ஊரில் ஒரு நம்ம நாட்டில் உள்ள ஒரு கிராமமாக இருக்குது, அதாவது நெட்வொர்க் ஏரியாவோ அந்த மாதிரி ஒரு கவரேஜ் இல்லாத ஒரு சாதாரண ஒரு வில்லேஜ் மாதிரி தெரியுது. இப்படி இந்த இடம் இருக்குது, இந்த இடத்துல எப்படி அவன் பார்த்தா ஆள் நல்லா ஃபேஷனாக இருக்கு, அவனோட ஆதார் கார்டில் உள்ள அட்ரஸ் பார்த்தா இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த இடத்த வந்து சுற்றி தேடுறாங்க, இதை தேடுறாங்க, லொக்கேஷன் தேடுறாங்க. யாருக்கு அந்த அளவுக்கு சரியாக படிப்பறிவு இல்லை, அவன்கிட்ட கேட்க இந்த இது எங்கே இருக்குது இந்த அட்ரஸுங்கிறாங்க, யாரத்தில் இவங்க தேடுறாங்க. நம்பர் 141 அப்படின்ற ஹவுஸ் இருக்குது, நம்பர் 143 அப்படின்ற ஹவுஸ் இருக்குது. ஆனால் இவங்க பார்த்தா அந்த 142 அப்படின்ற ஹவுஸ் இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. அந்த இடத்துல உள்ள ஒரு கடையில் விசாரிக்காங்க பக்கத்தில், அப்போ தான் தெரிய வருது இந்த ஹவுஸை வந்து டெமாலிஷ் பண்ணி 10 years ஆச்சு, இந்த இடம் வெறும் இடமா தான் இருக்குது, இந்த இடத்தோட ஓனரோ யாருமே இங்கே வரவே இல்லை அப்படின்றாங்க. அந்த ஓனர் பழைய பேர் சொன்னால் அவர் ஒரு வேறு பேரை சொல்கிறாரு, அதாவது இந்த ஆதார் கார்டு ஃபேக்கு, இப்படி ஒருத்தர் இங்கே இல்லை, இது வந்து ஒரு ஃபேக்கான அட்ரஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து போலீஸ்க்கு வந்து ரொம்ப ஷாக், எப்படிரா இது, இப்படி ஒரு கிரைம் எப்படி பண்ணுறாங்க, 5 லட்ச ரூபாய் ஏமாத்துறாங்க, ஆதார் கார்டை ஃபேக் பண்ணுறாங்க, பேன் கார்டு ஃபேக் பண்ணுறாங்க, யார் இவங்க அப்படின்னு சொல்லி போலீஸுக்கும் சரி ஜானுக்கும் சரி மிகப்பெரிய ஷாக். இப்போ ஜானு சரி போலீஸும் சரி ஒரு டெட் எண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. அதாவது இப்போ அவனோட ஃபோன் நம்பர் ஆஸ் யூஷுவல் ஸ்கேமர்ஸ் எல்லாருமே ஃபோன் வந்து அவங்க ஃபோன் யூஸ் பண்ணாங்க, ஃபோன் பண்ண நம்பர் அவங்க நம்பர் யூஸ் பண்ணாங்க. சரி ஓகே, அவங்க ஆதார் கார்டு பார்த்தா ஆதார் கார்டு பியூர் ஃபேக், அந்த லொக்கேஷனில் போனால் அப்படி ஒரு அந்த இடத்துல வீடு வேற வீடாக இருந்தால் பரவாயில்ல, வீடே இல்லாமல் இருக்குது, டெமாலிஷ் ஆகி 10 வருஷம் ஆச்சுன்றாங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க இந்த ஸ்கேம் எப்படி பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து அவனோட ஃபோட்டோ மட்டும் இருக்கு, அந்த ஃபோட்டோ வச்சு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றாங்க. இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஜான் யோசிக்காங்க, போலீஸ் யோசிக்காங்க. அந்த நேரத்தில் எதுவுமே இல்லை, நம்ம மொத்தமாக ஏமாந்துட்டோம், இது ஒரு டெட் எண்ட் அப்படின்ற முடிவுக்கு ஜான் வராரு. ஆனால்
இந்த இடத்துல தான் ஜானுக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுற மாதிரி ஒரு உதவி பண்ணுறாரு. என்னன்னா, ஜானோட ஃப்ரெண்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்ல, ஜானோட ஃப்ரெண்ட் வந்து அந்த அக்ஷய் சுரேஷ் ஸ்டார்டிங்கில் பார்த்தாலே டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்தப்போ ஃபோட்டோ எடுத்திருப்பார்ல அந்த காரையும் அந்த ஆட்களையும். அவர் அந்த காரோட ஃபோட்டோவை பார்த்து, சார் இந்த நம்பரை நம்ம ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்த உடனே ஜானுக்கும் சரி அந்த போலீஸுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வருது. இந்த நம்பிக்கையால் இவங்க வந்து அந்த காரோட நம்பர் எடுத்து ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான்னு சொல்லி. ஏன்னா போலீஸ்க்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு. இந்த ஃப்ராடு வந்து இவங்ககிட்ட மட்டும் பண்ணலை. ஏன்னா போலீஸ்க்கு வந்து இது வந்து ஒரு சாதாரண ஒரு இது இல்லை, ஸ்கேம் இல்லை, இது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். இவர்கிட்ட 5 லட்ச ரூபா ஏமாத்திருக்காங்க. இவ்வளோ தெளிவாக இருக்கிற இவர்கிட்ட ஏமாத்திருக்காங்கன்னா இதே மாதிரி இவர் எத்தனை பேர்கிட்ட ஏமாத்திருப்பார். அதுவும் இப்படி ஒரு ஏமாற்றத்தை இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது போலீஸ்க்கு ஒரு ஷாக். உடனே போலீஸ் அவசரமாக இந்த கார் நம்பரை வாங்கி ஃபோட்டோ எடுத்து தன்னோட குரூப்பில் அனுப்பிச்சு இந்த காரோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வாங்குறாங்க போலீஸ் இன்டெலிஜென்ஸ். அடுத்த 10வது நிமிஷமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக அந்த காரோட ஓனர் பேர் எங்கே வாங்கினாங்க, இத்தனை மாதம் இஎம்ஐ கட்டுறாங்க, ப்ளஸ் அந்த ஓனரோட பேர் யோகலட்சுமி, அவங்க அந்த யோகலட்சுமியோட பையன் தான் அக்ஷய் சுரேஷ் அப்படின்ற அளவுக்கு கண்டுபிடிச்சி மொத்த டீட்டெயிலுமே போலீஸ் கொடுத்து அங்கே இன்டெலிஜென்ஸ்லேருந்து இவங்களுக்கு அனுப்பிட்டாங்க வாட்ஸ்அப்பில். ஸோ அந்த இதில் உள்ள அட்ரஸ் கிடச்சிருது. ஒரிஜினல் அட்ரஸ் அக்ஷய்குமார் எங்கே இருக்கான் அப்படின்ற அட்ரஸ் வந்து போலீஸ்க்கும் சரி ஜானுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. இனிமே இவன் தப்பிக்கவே முடியாது, இந்த அக்ஷய் சுரேஷை பிடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கூகுளில் போட்டு பார்க்கும்போது தான் தெரியுது, இவங்க ஸ்டார்டிங்கில் காஃபி குடித்தாங்கல்ல அந்த இடத்துல இருந்து ரொம்ப பக்கத்தில், அதாவது 3 கிலோமீட்டர் தான், அந்த இடத்துக்குள்ளே தான் அந்த அக்ஷய் சுரேஷ் அப்படின்றவரோட வீடே இருக்குது. ஸோ இந்த ஸ்கேமை வந்து அவன் மிக தெளிவாக பண்ணி அவனோட ஆதார் கார்டை ட்ராக் பண்ணால் எங்கேயோ போகுது, அவன் ஃபோன் நம்பரை ட்ராக் பண்ண முடியலைன்ட்டாங்க. அந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறான், அவன் கூட உள்ள அவன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறான். இப்போ அந்த காரோட அட்ரஸ் எல்லாம் பார்த்தா அது வந்து ரொம்ப கிட்ட இருக்கு. இது வந்து அப்போ தான் புரியுது ஜானுக்கே, ஓகே அதாவது இவன் வந்து அந்த ஏரியாக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான், நம்மளை அலைய விட்றதுக்காக இந்த மாதிரி ஃபேக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவன் நம்மளை அலைய விட்டுருக்கான் அப்படின்றது ஜானுக்கு புரிய வந்துடுது. ஸோ ஜான், போலீஸ், அதுக்கப்புறம் ஜானோட ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் சேர்ந்து அக்ஷய் சுரேஷோட உண்மையான வீட்டுக்கு போகிறாங்க. இப்படி போனதுக்கப்புறம் அந்த அக்ஷய் சுரேஷ் அவங்க பார்த்தாங்களா இல்லையா, இந்த ட்ரெஸ்ஸாவது உண்மையா இல்லை இதுவும் ஃபேக்கா அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோ தான் இந்த சீரியஸோட கடைசி வீடியோவாக இருக்கும். ஸோ எல்லாருமே அடுத்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோலாம் தெரிய வரும். ஏன்னா இப்போ வந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அக்ஷய் சுரேஷ் கிட்ட நெருங்குறாங்க. இவன் வந்து சாதாரண ஒரு ஸ்கேமரா இருந்ததுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓகே போனாங்க பிடிச்சாங்க இல்லை அவன் தப்பிச்சான்னு போயிடும். ஆனால் இதுக்கு அடுத்து நடக்க போகிறதெல்லாம் மிகப்பெரிய லெவலில் நடக்க போகுது. அந்த ஸ்கேமர் அவன் கிட்ட எல்லாரும் நெருங்கினாங்கன்னு தெரிஞ்சப்பறம் அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு. ஏன்னா திருட வந்து எப்போவுமே ஓடுவான், தப்பிச்சு ஓடுவான்னு தான் எல்லாம் நினச்சிருப்போம். ஆனால் இந்த ஸ்கேமர் அப்படி பண்ணலை. அவன் என்ன பண்ணான்றதை நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.